ரீசெண்டாக ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து பாலமலை ரங்கநாதர் கோயிலுக்கு போகலாம்னு சொல்லி சடனாக பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இந்த கோயில் கரெக்டாக எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பெரியநாயக்கன் பாளையத்தில் இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. காந்திபுரத்தில் இருந்து நேராக பாலமலை அடிவாரத்துக்கே பஸ்ஸுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அடிவாரத்தில் இருந்து ஜீப் சவாரிகளுமே இருக்குது. இந்த கோயில் அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள தாங்க அமைஞ்சிருக்குது. இந்த கோயிலுக்கு போற வழியில வன விலங்குகளோட நடமாட்டம் அதிகமா இருக்கிறதுனால ரொம்பவே கவனமா போகணுங்க. அது மட்டும் இல்லாம யானைகளோட நடமாட்டம் அதிகமா இருக்கிறதுனால காலையில 7 மணில இருந்து மாலை 5:30 வரைக்கும் தாங்க இந்த வழியிலேயே நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. இது வனவிலங்குகள் நடமாடும் பகுதின்றதுனால மெதுவாகவும் ரொம்பவே கவனமாகவும் போகணுங்க. ஸோ வாங்க அப்படியே நம்ம போக ஆரம்பிக்கலாம். இந்த ரோடு கொஞ்சம் குறுகலா இருக்கிறதுனாலையும் அபாயகர வளைவுகள் நிறைய இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் பொறுமையாவே போய்க்கலாம். இந்த வழியில கொண்டையூசி வளைவு மாதிரியான வளைவுகளுமே இருக்குதுங்க. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லா திரும்பணுங்க. இந்த பகுதி தாங்க யானைகள் சாலையை கடக்கும் பகுதின்னு சொல்றாங்க. அதுக்காக போர்டுமே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்கங்க யானைகளோட சாணங்கள் இருக்கிறதையுமே நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஒரு வழியா கோயிலுக்குமே வந்து சேர்ந்தாச்சுங்க. கோயிலுக்குள்ள 2 வீலர் இல்லைனா 4 வீலரில் வந்தோம் அப்படின்னா பார்க் பண்ணுறதுக்கு பெரிய இட வசதியுமே இருக்குது. நம்ம பைக்கையுமே பார்க் பண்ணிட்டு அப்படியே கோயிலுக்குள்ள போயிடலாம் வாங்க. இதோ இந்த ஜீப்பு தாங்க மலையடிவாரத்தில் இருந்து பக்தர்களை மேலே கோயிலுக்குமே கூப்பிட்டு வர்றாங்க. இதுக்காக ஒரு நபருக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் விசேஷ நாட்களில் இலவசமாகவே கூப்பிட்டும் வர்றாங்க. முதல்ல விநாயகரை வணங்கலாம்னு வந்தோம். ஆனால் விநாயகர் அணிஞ்சிருந்த மாலைகளை ஒரு அழகான ஆடுமே சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அடுத்தபடியா அங்கிருந்த ஆஞ்சநேயர் சன்னதிக்கு போயிருந்தோம். 5 தலைகளை கொண்ட ஆஞ்சநேயரை இங்கே தாங்க நான் முதல் முறையா பார்த்தேன். அடுத்தபடியா அரங்கநாதரை வழிபடலாம்னு கோயிலுக்குள்ள போக ஆரம்பிச்சோம். இந்த கோயில் வனப்பகுதிக்குள்ள இருக்கிறதுனால பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்டிருக்குது. அரங்கநாதரோட ஆலயமே அலங்கரிக்கப்பட்டு அழகா காட்சி அளிச்சுது. நாங்க போயிருந்த நேரத்துல அரங்கநாதருக்கு யாக பூஜையுமே நடந்துட்டு இருந்துச்சு. கருவறையில இருக்கக்கூடிய அரங்கநாதரை வீடியோ எடுக்க அனுமதி இல்லாததால வணங்கிட்டு நாங்க வெளியே வந்துட்டோம். இந்த கோயில்ல 12 ஆழ்வார்களுக்கு சிலைகளுமே இருக்குது. இந்த கோயிலோட கட்டிடக்கலையும் சிற்பங்களும் ரொம்பவே அழகா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலேயே துறவு மேற்கொண்டு ஜோதி அடைந்த பூஜ்ய ஸ்ரீ குருகிருஷ்ணா சுவாமிகளுக்கு தியான மண்டபமுமே இருக்குது. நாமளும் அமைதியான சூழலுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு புது உணர்வுமே உள்ள இருந்துச்சு.
அடுத்தபடியா தியான மண்டபத்துக்கு போயிடலாம் வாங்க. ஒரே ஒரு சிவலிங்கத்தை 1000 சிவலிங்கங்களுக்கு இணையா கண்ணாடி வழியா பிரதிபலிக்கும்படி அமைச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே அருமையா இருந்துச்சு. அடுத்தபடியா பூஜ்ய ஸ்ரீ குரு கிருஷ்ணாந்தாயா சுவாமிகள் தியானம் செய்யற மாதிரியான ஓவியமுமே வரைஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம குரு கிருஷ்ணானந்தாயா சுவாமிகளோட வரலாறுமே இங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்தபடியா நாங்க கோயில் குளத்துக்கு போலாம்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சோம். கோயில் குளத்துல யானைகள் வந்து தண்ணீர் குடிக்க வர்றதுனால போயிட்டு சீக்கிரமா வரும்படியா பெரியவங்களுமே சொல்லி அனுப்பிச்சாங்க. கோவில்ல இருந்து குளத்துக்கு 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போற மாதிரி தாங்க இருக்குது. ஒரு வழியா நடந்து கோயில் குளத்துக்கிட்ட வந்தாச்சு. பல 100 ஆண்டுகளா வாழ்ந்து வர்ற பெரிய ஆலமரமுமே இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ரொம்பவே கம்பீரமா நின்னுட்டு இருந்துச்சு. இந்த தொட்டியில யானைகளுக்காக எப்போதுமே நீர் நிரப்பப்படுறதா சொல்றாங்க. இதுதாங்க கோயில் குளம். விசேஷ நாட்கள்ல இங்கிருந்து தான் தீர்த்தம் எடுத்து அரங்கநாதருக்கு அபிஷேகம் செய்யப்படுறதா சொல்றாங்க. இந்த குளத்துல 100க்கும் அதிகமான மீன்கள் இருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சுது. பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் குளத்துக்குள்ள காலை வச்சு உட்காரலாம்னு சொல்லி உட்கார்ந்த உடனே மீன்கள் எல்லாம் நம்ம காலை கொறிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.